இன்னைக்கு குடும்பங்கள்ல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு அம்மா நான் பார்த்தேன், வீட்டு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு வீட்டு வாசல்ல. ஏமான்னு கேட்டேன். போயும் ஒரு கண்டக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டானப்பா. அவன் என்ன செஞ்சாலும் பெஞ்ச அவன் பாட்டுக்கு படியில் நிற்காத உள்ளவோ படியில் நிற்காத உள்ளவோங்கிறான். வெளியில் படியில் நின்று போயிட்டு வாங்கன்னே, படியில் நிற்காத உள்ளவோ படியில் நிற்காத உள்ளவோன்னு. ஏன் பஸ்ஸில் தான் கண்டக்டர் வேலை பார்க்குறேன்னா வீட்லேயுமா அப்படின்னு. இன்னொருமா சொல்லுச்சு, ஓ அவள் கண்டக்டர் சம்சாரமாவது பரவாயில்ல, நான் ஒரு வாத்தியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவன் கொடுக்குற துயரம் பெரிய துயரமாக இருக்குன்னுச்சு. ஏக்கான்னு கேட்டதுக்கு, காப்பியில் சர்க்கரை கம்மியாக போட்டதுக்கு பெஞ்சு மேலே ஏறி நின்றுன்றேன். இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ போகிறேனோ, நாளைக்கு புள்ள பெற்றா கூட சரியாக பெக்கலை மண்டி போடுறின்னு சொன்னாலும் சொல்லுவேன். இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ போகிறேன்ட்டு வாத்தியாரை கட்டின பொம்பளை அழுதுச்சு. இன்னொருமா சொல்லிச்சு, உங்கள் 2 புருஷங்களையும் திருத்தி பிள்ளாண்டி என் புருஷனை ஜென்மத்துக்கும் திருத்த முடியாதுன்னு. ஏக்கான்னு கேட்டதுக்கு, நான் ஒரு பஸ்ஸு மெக்கானிக்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவன் பாட்டுக்கு கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன், காணான்னு விடிய தேடுறேன். காலையில் 5:30 மணிக்கு ஸ்பானரை எடுறீங்கிறேன். ஐயோ இங்கே தான் கிடந்தியா, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டேயான்னு. இன்னொருமா சொல்லிச்சு, இவனுங்களையெல்லாம் திருத்தி பிள்ளான் என் புருஷனை கண்டிப்பாக திருத்தவே முடியாதுன்னுச்சு. ஏன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு, பஸ்ஸு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ராத்திரி அந்த ஆள் பஸ்ஸு ஓட்டுற மாதிரி கனவு கண்டு என் குடுமையை பிடிச்சி கீரை போடுறேன், ஃபஸ்ட்டு செகண்டு டாப்பு ரிவர்ஸ்ன்னு இழுத்தான் பாரு. ஐயோயோ ராத்திரி இப்படி கிறுக்கு பிடிச்சி அலைகிறானே, இவனை கூட படுத்து நான் எப்படி வாழ்க்கையை ஓட்ட போகிறனோன்னு கண்ணீர் விட்டு கதறினான் அந்த பொம்பளை. கடைசியாக ஒரு பொம்பளை சொன்னேன், உங்கள் புருஷனுங்களை பூரா திருத்தி பிள்ளாமடி, என் புருஷனை ஜென்மத்துக்கும் திருத்த முடியாதுன்னா. ஏன்டி அப்படின்னு கேட்டிருக்காளுங்க. நான் ஒரு போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்பா. ஏன் என்ன பண்ணுறாரு, கோவம் வந்து ஓஞ்சி அடிக்க வந்தார், ஒரு 100 ரூபா கொடுத்தேன் வாங்கிட்டு பேசாமல் போயிட்டார் அப்படின்னு. அந்தம்மா பிரச்சனை எப்படி தீர்த்துருக்கு பாருங்க. கோவம் வந்து அடிக்க வந்தவரை 100 ரூபா கொடுத்தா சரியாக போகுது அப்படின்னா போலீஸ்காரங்க தயவுசெய்து கோச்சுக்கிறாதீங்க. நீங்கள் 100 ரூபா கொடுத்தா வாங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்கள் தலைவரே இன்னைக்கு நொம்பளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சாதாரண கான்ஸ்டபிள் அந்த தலைவருக்கு எப்படியா சல்யூட் அடிப்பாங்க? நாய்கள்லாம் சேர்ந்து மாநாடு போட்டிருக்கு, நாய்கள்லாம் சேர்ந்து பொதுக்கூட்டம் போட்டு நம்மளுடைய இனத்தை எல்லோரும் கேவலமாக நினைக்கிறாங்க. அதனால இனிமேல் நம்ம இந்த மண்டபத்தில் போடுற எச்சி இலையை இனிமேல் எடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுப்போம் அப்படின்னு நாய்க பூரா முடிவெடுத்துருச்சு. முடிவெடுத்து தீர்மானத்தை தலைவர் நாய் சொல்லிக்கிட்டு இருக்கு, எச்சி இலைகளை இனிமேல் மண்டபத்திலே நாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொத்துன்னு இலை உழுகிற சத்தம் கேட்டிருக்கு. முதல்ல இறங்கி ஓடினது யாருன்னா தலைவர் நாய் தான். தலைமை சரியா இல்லைன்னா கீழே இருக்கிறது எப்படி நல்லா இருக்கும்? இன்னைக்கு இங்கே நிற்கிற எஸ்ஐ கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்குறேன், எப்படி உங்கள் காவல்துறை தலைவருக்கு சல்யூட் அடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி அடிக்கிறப்பே அவர் என்ன நினச்சிக்கிட்டு அடிப்பார், நீயே உள்ளே போகிற, உனக்கு போய் நான் சல்யூட் அடித்து சம்பளம் வாங்க வேண்டியிருக்கியா, இப்படி ஒரு பொழப்பு எனக்கு அவசியம் தேவையான்னு.